நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தனது முதல் உரையை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருது. இந்த நிலையில இன்னைக்கான கூட்டத்தொடர்ல மக்களவையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி முதல் முறையா உரையாற்றி இருக்காங்க. அரசமைப்பு ஏற்பட்ட 75 ஆண்டுகள் ஆனதையொட்டி அது குறித்தான விவாதம் மக்களவையில் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. அதில் பிரியங்கா காந்தி பேசியது என்னன்னா, நம்மோட அரசியல் சாசனம் நாட்டு மக்களை பாதுகாக்க வைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமே. அது நீதி, ஒற்றுமை மற்றும் கருத்து சுதந்திரத்தோட கவசம். ஆனா ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வராங்க. நேரடி நியமனம், தனியார் மயமாக்கலால் இடஒதுக்கீடு முறையை வலுவிழக்க செய்கிறார்கள். கடந்த தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை பெற்றிருந்தால் இந்நேரம் அரசியலமைப்பை மாறியிருக்கும். கடந்த தேர்தலுக்கு பின்னர் தான் அரசியலமைப்பை மாற்ற வேண்டும்ன்றதே பேசி வந்துட்டு இருக்காங்க. கடந்த காலத்தை பற்றி பேசும் பாஜக இப்போ என்ன செய்கிறாங்கன்றத பேசணும் வேண்டும் இல்லையா? கடந்த காலத்தை பற்றி பேசும் பாஜக இப்போ என்ன செய்கிறாங்க என்பதை பத்தி பேசணும் இல்லையா? எல்லாவற்றிற்கும் நேரு தான் பொறுப்பா? அரசியலமைப்பு உருவாக்கத்தில் நீங்க எவருடைய பேரை சில நேரம் பேச தயங்குகிறீர்களோ என பிரியங்கா காந்தி தன் பாட்டனார் நேருவை குறிப்பிடுகிறார். நேரு அவர்கள் HAL, பெல், செயில், கெயில், ONGC, NTPC, ரயில்வே, IIT, IIM, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியதில் முக்கிய பங்கில் உள்ளார். ஆனால் இந்த தேசத்தின் சுதந்திரத்தில், இந்த தேசத்தை கட்டி எழுப்பியதிலும் அவரது பங்கு ஒருபோதும் அளிக்க முடியாது. சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநில சம்பல் பகுதியை சேர்ந்த சிலர் எங்களை சந்திக்க வந்திருந்தனர். அவர்களில் 2 குழந்தைகளும் இருந்தனர். அவரில் ஒருவர் என் மகன் வயது, மற்றவர் அவரை விட இளையவர். அவர்களின் தந்தை தையல்காரர். அவரது ஒரே விருப்பம் தனது குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பது. அதில் ஒருவர் மருத்துவராக வேண்டும்னு விரும்பினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அவரது இதயத்தில் இந்த கனவு நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. இன்று நாட்டு மக்கள் அனைவரையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோருகிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியமானது. அதன் மூலம் ஒவ்வொருவருடைய நிலைமையையும் அறிந்து அதற்கேற்ப கொள்கையை உருவாக்க முடியும். எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று பாஜகவிற்கு பாடம் எடுத்தார் பிரியங்கா காந்தி. மேலும் அகில உலக கிரிமினல் அதானியையும் அதற்கு துணையாக செயல்படும் பாஜக மோடியையும் அம்பல்படுத்தினார் பிரியங்கா காந்தி. அதானி மீதான அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பாஜக அரசு தயாராக இல்லை. மோடி அரசாங்கம் பொதுமக்களை விட பெருவணிகர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. துறைமுகங்கள், சாலைகள், சுரங்கங்கள்னு பலவற்றையும் விற்றுவிட்டாங்க. ஒருவரை காப்பாற்ற 140 கோடி மக்களை புறக்கணிக்கப்படுவதை இந்த நாடு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பாஜகவினரால் நாட்டில் ஒற்றுமையை உருவாக்க ஒருபோதும் முடியாது. அவர்கள் மக்களிடையே பயத்தை உருவாக்குகிறார்கள். மணிப்பூர், உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் அதை பார்த்தோம். பாஜகவின் கையாளாகாத தானத்தை பட்டியலிட்டார் பிரியங்கா காந்தி. மேலும் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளையும் குற்றவாளிகளை எல்லாம் தியாகிகளாக மாற்றி தனது கட்சியில் சேர்த்து கொண்டு சட்டமன்ற, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து அமைச்சராக்கியும் அழகு பார்க்கும் வாஷிங் மெஷினாகவும் பாஜக செயல்படுகிறதுன்னு கடுமையா சாடியிருக்காங்க பிரியங்கா காந்தி. இந்திரா காந்தியோட இருமாப்பை எதிரொலித்தது போல இருந்தது பிரியங்கா காந்தியின் பேச்சு. மொத்த பாசிச கூட்டமும் பதில் சொல்ல முடியாமல் பசியில் இருக்கும் சிங்கத்திடம் சிக்கிய சிறு நரி கூட்டம் போல போதும் எங்களை விட்டுவிடு என்று பாவமாக பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தது. இந்திரா காந்தியின் அவதாரம் இதோ என்று காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் கரவொலி எழுப்பினர். பாஜகவுக்கு பாடம் எடுத்த பிரியங்கா காந்தி ஆப்சென்ட் ஆன மோடி, விஸ்வரூபம் எடுத்த பிரியங்கா காந்தி அதிர்ந்த நாடாளுமன்றம், திணறிய அமித்ஷா.